Hi dear students, நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது இந்த paramedical and nursing courses 19 degree courses உடைய rank listக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி pharma D க்குமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். rank list வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக், அதாவது இப்ப இருக்கிற இந்த ஜூலை 3rd வீக்ல எனி டே எந்த டேட்லனாலும் நம்மளுக்கு rank list ரிலீஸ் பண்ணலாம். எப்படி இத வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சு ஒரு 2 வீக்ஸ் போதும். 2 வீக்ஸ் டைம் தான் எடுத்துக்கிடுவாங்க. லிட்டரலி ஒரு 17 days அல்லது 18 days டைம் எடுத்துக்கிடுவாங்க மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. சோ அந்த டேஸ்ல நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. சோ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த பேசிஸ்ல நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2 வீக்ஸ்க்கு மேல ஆயிருச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சு. சோ அட்லாஸ்ட் நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3rd வீக்ல இருக்கிறோம். சோ இந்த வீக்ல எனி டே எந்த டேட்லனாலும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகலாம். அதே மாதிரி டைமிங் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 11 AM ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஈவினிங் 6:30க்கு மேல ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரேங்க் லிஸ்ட். சோ இந்த வீக் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீக்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து 99% வந்து இந்த வீக் ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளவு சான்சஸ் இருக்கு. இந்த ரேங்க் லிஸ்ட் உடைய லிங்க் வந்து எந்த வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேக்குறீங்க. செலக்ஷன் கமிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, tnmedicalselection.net அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் மூலமா நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் உடைய PDF வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த PDF நீங்க உடனே இமிடியேட்டா டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுடைய நேமை வந்து ரேங்க் லிஸ்ட்ல செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணணும் என்ன மாதிரி அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என் கார்ட்ல அட்டாச் பண்றேன். அண்ட் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஓபன் ஆகாது, டவுன்லோட் பண்ண முடியாது. சோ உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்க உடனே இமிடியேட்டா டவுன்லோட் பண்ணி உங்க ரேங்கை செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நீங்க PDF வந்து ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த 19 டிகிரி கோர்சஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபார்மா D வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே மறுநாளே கவுன்சிலிங் உடைய டேட் தெரிஞ்சிருமா, கவுன்சிலிங் வந்து நம்ம உடனே அட்டென்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கிடையாது. அதுக்குமே நம்மளுக்கு ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் டைம் கழிச்சு தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ரவுண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட், எந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற டைம் டேபிள் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண 1 வீக் கழிச்சு தான் நம்மளுக்கு என்ன தொடங்கும் அப்படின்னா கவுன்சிலிங் தொடங்கும். சோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் டேயே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து டைம் கொடுத்து ஷெட்யூல் டேட் கொடுப்பாங்க, டைம் டேபிள் கொடுப்பாங்க. அந்த டைம் டேபிள் வந்து 1 வீக் கழிச்சு நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி இந்த PWD எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய ஃபர்ஸ்ட் தான் அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த PWDக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்து நெக்ஸ்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியேட்டா மறுநாள் ஜெனரல் கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீக் எனி டேட் எந்த டேட்லனாலும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ நீங்க தொடர்ந்து அபிஷியல் வெப்சைட் ஆஃப்னா விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனல்ல நீங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.